முதுகு தண்ணில குத்துவாங்க. அது வந்து சிசேரியன் ஆகுறது இல்ல, நார்மல் டெலிவரி ஆகுறது. பாதி பொண்ணு வந்து அதற்கப்புறம் எந்த வெயிட்டையும் தூக்க முடியாம ஆகுது இல்லையா, சிசேரியனால இல்ல. அதுக்கு முன்னாடி எபிடியூரல் ஒரு ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியை முதுகுல குத்தும் போது இந்த எபிடியூரல் ஷாட், இந்த முதுகு தண்டில் போடக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன், ப்ரெக்னென்சியாக இருக்க எல்லா லேடிஸ்க்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சி செக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போல்லாம் வந்து நேச்சுரல் பர்த்துக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன். இது அவ்வளோதான் சிம்பிள் டேர்மில் சொல்ல போனால். இது போட்டதுனால தான் எனக்கு வந்து பேக் பெயின் வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி காமனாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃபேமிலியிலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா? ஆக்சுவலாக டைரெக்டாக சொல்ல போனால் இது ஒரு ரொம்ப பெரிய மித்து. இது தெரிஞ்சுக்கணும். இது ஏன் மித்து அப்படின்னா, நீங்கள் பேக் பெயின் எப்படி வருது அப்படின்றத வந்து சிம்பிளாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எதனால் இது மித்துன்றதை நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஃபுல்லாக. இமேஜின் அ லாங் ஸ்ட்ரெயிட் போல். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கேபிள்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேபிளில் ஏதோ ஒன்று லூஸாக இருக்குது, இல்லை டைட்டாக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று கட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதே மாதிரி தான் ஸ்பைனும். ஸ்பைனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற மேஜர் மசில் குரூப் இஸ் கோர் மசில் குரூப். அந்த கோர் மசில் குரூப் ஏதாவது வீக்காக இருக்குது அப்படின்னா பேக் பெயின் வரும். மறுபடியும் இந்த இன்ஜெக்ஷன் கதைக்கு வருவோமா? ஸோ இந்த இன்ஜெக்ஷன்னால் பேக் பெயின் இல்லைன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. பட் இந்த பேக் பெயின் மட்டும் போஸ்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப காமனாக இருக்கேன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அது ஆக்சுவலாக ஒரு 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, உங்களோட யூட்ரஸ் வந்து ப்ரெக்னென்சி டைம் அப்போது என்லார்ஜ் ஆகும். எந்த அளவுக்கு அப்படின்னா, யூஸ்வலாக இருக்கிறத விட ஒரு 100x என்லார்ஜ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ வளரும் போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெக்டஸ் அப்டாமினஸ்ன்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் மசில் ரொம்ப லெங்க்தன் ஆகிடும். அந்த லெங்க்தன் ஆகிறதுனால போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அது திருப்பி மறுபடியும் அதோட ஸ்டேஜுக்கு போனாலும், எப்படி உங்களோட பைசப்ஸை நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணால் உங்களால் வந்து பைசப்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி காமிக்க முடியுதோ, அந்த மாதிரி உங்கள் கோரை கண்ட்ராக்ஷன் பண்ண சொன்னால் அந்த நியூரோமஸ்குலர் கண்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ராக்ஷன் நடக்காது. இதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ், ப்ரீ நேட்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக படித்து சர்டிஃபிகேஷன் பண்ணி இருக்க கோச்சஸ்லாம் இருக்காங்க. கோச் திலக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். இவங்க எல்லாம் வந்து இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக படித்து ட்ரெயின் ஆகி வரவங்க. இவங்களுக்கு இது யாருக்கு எப்படி கொடுக்கலான்ற ஐடியா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக் பெயின்றது வந்து ரொம்பவே கம்மியான, இன்ஃபேக்ட் பேக் பெயினே சரியாயிடும். இன்னும் 2-3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னன்சி டைமில் அதிகமான வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அப்படி கெயின் பண்ணும்போது அவங்க வாக்கிங் மெக்கானிக்ஸ் எல்லாம் மாறிடும். அது திருப்பி மறுபடியும் அந்த வாக்கிங் மெக்கானிக்ஸ்னாலையும் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஃபீடிங் பாஸ்டராக இருக்கட்டும், லீனிங் ஃபார்வர்டில் ஸ்லவுச்டு பாஸ்டராக இருக்கட்டும், ஸ்லீப்லெஸ் நைட், இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸோடு இருக்கிறதுனால தான் அவங்க எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணால் அவங்களோட அந்த பேக் பெயின் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நெக்ஸ்ட்டு டைம் யாராவது உங்ககிட்ட வந்து எனக்கு ப்ரெக்னென்சி அப்போது பேக்கில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு பேக் பெயின் வந்தது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்கள ஒழுங்காக ஜிம்முக்கு போக சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க.